இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாரு, சாம்பார்ல பல்லி விழுந்து கிடக்கு. பத்தா குறைக்கு பொரியல்ல மசாலா பொடி அதிகமா இருக்கு. பாயசத்தை பாரு, என்ன கலரா இருக்கு. எல்லாமே கெட்டு போச்சு. இப்ப எப்படி அவங்களுக்கு பரிமாற முடியும்? ஐயோ, அத்தனை பேர் முன்னாடியும் என் மானத்தை வாங்க போறாங்க. அத்தை, பதட்டப்படாதீங்க. நான் வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன். இனிமே என்ன ஏற்பாடு பண்ண போற? ஒரு ஒரு அரை மணி நேரம், முடிஞ்சா ஒரு மணி நேரம் சமாளிங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அத்தை. ஐயோ, இப்ப பாரு, பந்திக்கு வேற வைக்க சொல்லிருக்காங்க. என்னத்தை ஏற்பாடு பண்ண போற? நான் ஏதாச்சும் பண்றேன், நீங்க ப்ளீஸ் எப்படியாவது சமாளிங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. என்ன அபிராமி, சாப்பிட போலாமா? அது இன்னும் பச்சடி மட்டும் ரெடி ஆகணும் அண்ணே. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்ல, செய்யறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன், மறந்து போயிட்டேன். ஊறுகாய் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா பந்திய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். ஏய், நான் பொறுத்துக்குவேன். பசி வந்துருச்சுன்னா இவங்கெல்லாம் பொறுத்துக்குவாங்களா? சகுந்தலா, விடு சகுந்தலா. வந்த உடனே ஜூஸ் கொடுத்தாங்க, இப்போ மோர் கொடுத்தாங்க. வயிறெல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. 12:30 மணி தானே ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் போகட்டும். சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். பா. டேய், என்னங்கடா? தலைவா. மேடம் மேடம், டைம் ஆயிடுச்சு, நீங்க மேலே போங்க. ஐயோ, இன்னும் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். நீங்க போங்க, நீங்க பாத்து கிளம்புங்க. டேய், அந்த அப்பளம் பாக்கெட் எடு. சரி தலைவா. டேய், குடா. இரு, என்ன பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்க. சாப்பாடு ரெடியாச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சா நீ? அப்ப பந்திக்கு ரெடி பண்ணு போ. ஐயோ, தொலைய சொரிஞ்சுக்கிட்டு போறா. வாங்க சாப்பிட போலாம். நீங்களும் வாங்க போலாம். வாமா வா. என்ன சமைச்சது நீதானே? இது துளசி மேடமும் அம்மாவும் சேர்ந்து கலவையில சமைச்சது. நினைச்சேன். சாப்பாடு டேஸ்டா இருக்கும் போதே நினைச்சேன் கண்டிப்பா உங்க அம்மா பண்ணிருக்க மாட்டான்னு. அம்மா, துளசி பிரமாதம். தூள் பறத்திட்டப்போ. இல்ல அண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு இதை விட பெஸ்டா யாராலும் பண்ண முடியாது. அபிராமி, இத்தனை வருஷம் நீ சமைச்சதுலேயே இன்னைக்குதான் பிரமாதமா சமைச்சிருக்க. அப்படி சொல்லு. எப்பவும் எங்க அண்ணன் அரசியல்வாதியா தான் பேசுவான். இன்னைக்கு தான் வாய் திறந்து உண்மையை பேசி. நீ வேற சும்மா சாப்பிடுமா. சரியான மருமவளை தான் வெற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன எப்படி 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 அசத்திட்டாலே. பாத்துக்கிட்டே இருக்க, சாம்பார ஊத்து. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. என் பேச்சு தான் அப்படி இருக்கும், பயப்படாதீங்க.
பொதுவா ஒரு இடத்துக்கு போனேன்னா குறைய மட்டும்தான் பார்ப்பேன். ஆனா எனக்கு எந்த குறையும் தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டேன். அப்புறம் சீக்கிரமா ஒரு நல்ல வாரிசா எங்க அண்ணனுக்கு பெத்து கொடுங்க. நாதஸ்வரம் சீவாளி மாதிரி என்னைக்கும் பிரியக்கூடாது. முக்கியமான ஆளை விட்டுட்டேன். ஆ? அந்த ஆளு என்ன பார்த்து பதுங்கிக்கிட்டே இருக்கு. என்ன அபிராமி, அண்ணி ரொம்ப பயந்துட்டியோ? அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. இந்த பாரு, நான் என்ன டெய்லி உன் வீட்டுல உட்காந்து உன்னை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னைக்கோ ஒரு நாள் உன் வீட்டு படி ஏறி வாரேன். அன்னைக்கு நாத்தனாரு கெத்த விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி நினைச்சுக்க. சரியாத விடு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னைய பத்தி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஆஹா, இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா, இவளுக்கு இதே வேலையா போச்சு, PhD வாங்கியிருப்பாளோன்னு கூட நீங்க சொல்லி எனக்கு கிண்டல் அடிச்சிருக்கலாம். ஆனா என்னையே இந்த பொண்ணு குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே. ஒன்னே ஒன்னு சொல்றேன், காலையில இருந்து ஒண்ணு கணிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த வீட்டை சுத்தி தீப்பந்தமே விழுந்தாலும், இந்த வீட்டை காப்பாத்துறது ஒரே ஒருத்தி தான். அது துளசி தான். அண்ணே, இவ இந்த வீட்டோட மகாலட்சுமி. நீ வேணா பாரு, இந்த குடும்பம் அடுத்த அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறது அவளாலதான். நீயும் யோசிச்சு பாரு, துளசி வந்ததுக்கு அப்புறம் தான் MLA-வா இருந்த நீ மினிஸ்டர் ஆயிட்ட. அப்படி சொல்ல முடியாதுமா. மாமா ரொம்ப நாளா எலெக்ஷனுக்காக வேலை செஞ்சிருக்காருல்ல. கட்சிக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு. செய்தாருமா, ஆனா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க அண்ணனுக்கு சீட்டு கொடுக்க எவ்வளவு யோசிச்சாங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்காருனா அவ வந்த நேரம் தானே. எப்பா வெற்றி, காதல் திருமணத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள தான், அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா நீ பண்ண காரியத்திலே ஒரு சிறப்பான காரியம் என்ன தெரியுமா? இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான்.